வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ஃப்ரைடே நடக்க போகுது. இன்னும் 1 டே தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. 10th மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய 11th நீங்கள் என்ன குரூப் செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக படிங்க. இருக்கிற நாட்களை பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக படித்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இருக்கிற டைமை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் டீச்சர்ஸ் உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் நிறைய கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி ரைட் பண்ணியிருந்தால் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எப்படி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் கொடுத்தாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பாருங்கள். ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் தொட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷனையும் பாருங்கள். இருக்கிற 1 டே, இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நல்லபடியாக பாருங்கள். உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வாட் எவர் யூ நீட், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமா இல்லை என்ன மாதிரி வீடியோ வேணும் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம். அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமாக ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் திருத்துவாங்க. அதனால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பகுதி 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 1 மார்க் கேட்பாங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் எழுதுக. அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 1 மார்க்ஸை லாஸ்ட்டு ரைட் பண்ணலான்னு விட்டுட்டு லாஸ்ட்டு நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்ஷன் மட்டும் போட்டுட்டு வருவீங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுத மாட்டீங்க, வேறே ஆப்ஷன் மட்டும் போட்டுட்டு வந்துடுவீங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா குறியீட்டுடன் விடையும் எடுத்து எழுதணும். அப்போ நீங்கள் என்ன கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டு ஈனு போட்டு பாடல் கேட்டவர் அப்படின்னு நீங்கள் எழுதுனா தான் அந்த கொஷினுக்கு மார்க் கொடுப்பாங்க, 1 மார்க் கொடுப்பாங்க. அப்படி எழுதலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த சின்ன மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சு நீங்கள் அதை விட்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு 1 மார்க் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக இருக்கணும். கொஷின் நம்பர், அந்த குறியீடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விடை, அது 3மே கரெக்டாக இருந்தால் தான் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் பிரிவு 1 இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லேருந்து வரக்கூடிய கேள்விகள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாய வினா கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதனால் கட்டாய வினாவை கன்ஃபார்ம் அட்டன் பண்ணுங்கள். அதை அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. இப்போ 16வது கொஷின் என்னென்னா பொருத்தமான விடை எழுப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இப்போ நீங்கள் புக்கில் படித்தது நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் சரி கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். அதனால் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொருத்தமான விடை. இதில் இருக்க விடைன்னு இல்லை, நீங்கள் ரிலவெண்ட் ஆன்சர் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸ்பெல் மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்பெல் மிஸ்டேக் தான் நிறைய பண்ணுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்க பாருங்கள். ஏன்னா ஸ்பெல் மிஸ்டேக் ஒரு 2-3 வந்தாலே நம்மளுக்கு மார்க் குறைச்சிரும், அவங்க குறைச்சிருவாங்க. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை மட்டும் பார்த்துக்கோங்க. 17th கொஷின் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு விடை கொடுத்துட்டு வினா அமைக்க கேட்பாங்க. நீங்கள் அந்த வினாக்குறி போடலனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மார்க் கிட்ட கன்ஃபார்ம் குறைப்பாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 18வது கொஷின் அந்த கொஷின் ஆன்சருக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21வது கொஷின் திருக்குறள்னால் திருக்குறள் சப்டாபிக் போட்டு திருக்குறள்னு போட்டு திருக்குறள் மேலே 4 அடி கீழே 3 அடி அப்படி நீங்கள் எழுதி, மேலே 4 சீரு கீழே 3 சீரு அப்படி நீங்கள் எழுதி கீழே திருவள்ளுவர்னு எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கரெக்டாக கொடுத்துருவாங்க. பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 மார்க்லேருந்து கேள்விகள் வரது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான தொடர்கள், அதற்கான பிழைக்கான காரணம், அங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக அட்டன் பண்ணுறக்கூடிய கொஷின் தான். நீங்கள் இதில் இருக்க ஆன்சர் தான் எழுதியிருக்கணும்னு இல்லை. ஏன்னா ஜென்ரல் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் ரைட் பண்ணலாம், ஆனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். 23 கொஷின் பார்த்துக்கோங்க. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் எல்லாமே அதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிலவெண்ட் ஆன்சர் எழுதியிருந்தால் கூட மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் 24th கொஷின் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயங்கிய அதை நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்கனாலே 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அதுக்கப்புறம் பகுதி, இறந்த கால இடைநிலை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விகுதி, அதெல்லாம் எழுதினா மார்க் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு விகுதி பெயரச்ச விகுதியா வினையச்ச விகுதியா அப்படி தெரியலன்னா நீங்கள் விகுதி மட்டும் எழுதிட்டு வாங்க. தப்பாக எழுதாதீங்க. அதற்கு நீங்கள் விகுதின்னு மட்டும் எழுதிட்டு வரலாம். அப்படி எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கேட்பாங்க, கலைச்சொல் அறிவோம் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்பாங்க. அப்புறம் செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா, இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. யார் வந்து காது கேளாத மாணவர்களோ அவங்க மட்டும்தான் இந்த கேள்வி அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. வேங்கை மரம் இந்த 2 மார்க்கு, அது கிராமர் பேஸ்டு, அது தனி மொழியா பொது மொழியா அப்படின்னு கேட்பாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. பகுதி 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மார்க். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் செய்யுள்லேருந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உரைநடையிலேருந்து கேட்பாங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 பேஜஸ் ரைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 பாயிண்ட் கிட்ட ரைட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் ஜஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சர்ஸுக்கு படிக்கிறப்பே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்து திருத்துவாங்கன்னு இல்லை. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொஷின்ஸுக்கு தான் இந்த ஆன்சர் கீழே நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. 1 மார்க்ஸ் கொஷின்ஸ், அப்புறம் வந்து ஜென்ரலாக 2 மார்க்லாம் கேட்குறாங்களா அதற்கெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. மற்றபடி 5 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் தான். நீங்கள் புக்கில் படித்தது ரிலவெண்ட்டாக அதை கரெக்டாக எழுதி வச்சாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்கும் இருக்கும்ப்பா. கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதற்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் விட்டு என்னென்ன கொஷின்னு சாய்ஸ் கேட்குறாங்களோ, இப்போ ஒரு பகுதியில் 3 கொஷின் ரைட் பண்ண சொல்கிறாங்கன்னா 3 கொஷின் ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. எதுக்குன்னா உங்களுக்கு கொஷின் எதனா தப்பாக இருந்தால் கூட, அந்த கொஷினில் எதனா மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த கொஷினை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதற்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதான் இங்கே 33ல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, அதற்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதை அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கு. நீங்கள் யாரும் கிரேஸ் மார்க் வரும்னு நினச்சி எழுதாதீங்க. ஆனால் நீங்கள் எழுதுங்க. கொஷின் எதனா மிஸ்டேக்காக இருந்தால் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால், நம்ம லக் இருந்தால் அந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கலாம். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கணும். அந்த அடி சீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா முதல் லைன் வெளியே வரும், அப்புறம் 2வது லைன் உள்ளே எழுதுவாங்க, 3வது லைன் அந்த மாதிரி பாடல்களும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணியை விளக்கம் சொல்லுவாங்க. அணி விளக்கம் எழுதுனீங்கன்னா அதற்கு மார்க்கு கொடுப்பாங்க. சொல்பொருள் பின்வரும் நிலையணி, நீங்கள் டெஃபினிஷன் அதை நீங்கள் வந்து விளக்கி எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு நீங்கள் எடுத்துக்காட்டோட எழுதுனீங்கன்னா அதற்கெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் 37 பாருங்கள். உங்களுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சீருக்கு 1 மார்க்கு, அசைக்கு 1 மார்க்கு, வாய்ப்பாடுக்கு 1 மார்க்கு, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்காக கொடுப்பாங்க. நீங்கள் வாய்ப்பாடு தப்பாக இருந்தாலும் உங்கள் அசை சீர் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அதனால் ஃபுல்லாக மார்க் குறைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி ரைட் பண்ணாலே போதும். இப்போ எப்படிலாம் மார்க் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டீங்க. அப்போ நீங்கள் இதேமாரியே உங்களுக்கு வாய்ப்பாடு தப்பாக இருந்தாலும் சீராசைக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். 5 மார்க்னால் மேக்ஸிமம் 2 பக்கம் எழுதுங்க. 3 மார்க்னால் 1 பக்கம் எழுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடிதம் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். இடம் 4 அதை வலப்புறமாக எழுதணும், வலது பக்கம் எழுதணும், அதுக்கு 1/2 மார்க்கு. விழித்தல் அதற்கு 1/2 மார்க்கு. கடிதத்தோட செய்தி எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. இப்படிக்கு அப்படி எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. உரைமேல் முகவரி இதெல்லாம் எழுதுனீங்கன்னா 1 மார்க். இவற்றின் அடிப்படையில் விடை இருத்தல் வேண்டும். இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடை இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நாளிதழ் ஆசிரியர் கடிதம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க மாதிரி எழுதுவீங்க. ஒரு டீச்சர்ஸுக்கு அப்படி எழுதுறீங்கன்னா அனுப்புனர் பெறுநர் போட்டு எழுதுவீங்க. அப்போ அனுப்புனருக்கு 1/2 மார்க்கு, பெறுநருக்கு 1/2 மார்க்கு. இந்த அனுப்புனர் பெறுநர் அந்த வார்த்தையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஸ்பெல் மிஸ்டேக் ஆகும் நிறைய. அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 2 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிவு, இடம், நாள், உரைமேல் முகவரி அதற்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் விண்ணப்ப படிவம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற இடம் இதெல்லாம், அதை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு மார்க் கொடுப்பாங்க. அப்போ 5 மொழிபெயர்ப்பு கேட்பாங்க. அப்படிலாம் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கூட மொழிபெயர்க்க சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மார்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும்ப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எழுதக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 3 பக்கமாச்சும் எழுதணும். டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷின் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. 3 மார்க்கை நீங்கள் ஒரு 3 பக்கம்லாம் எழுதாதீங்க. 3 மார்க்னால் 1 பக்கம், 2 மார்க்னா 5 லைனு இல்லை 4 லைனு, 8 மார்க்னா 3 பக்கம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு அடிஷனல் ஷீட்டும் தருவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடகம் நீங்கள் எல்லாமே எழுதுகிறப்ப என்னென்னா குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
விரிவானம் உரைநடையிலேருந்து 2வது 8 மார்க் கேட்பாங்க. அப்போ முன்னுரை எழுதணும். அப்புறம் நீங்கள் உள்ளே இருக்க கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுனா போதும். இந்த கண்டென்ட் தான் வச்சு எழுதணும் இல்லை, ஆனால் குறிப்பிச்சடக்கம் சப்டாபிக் போட்டு எழுதுங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டுரைக்கு அவங்களே சப்டாபிக் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உள்ளே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுலேருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.